Hello guys, welcome back to another new gameplay video. நான் உங்கள் ஆதவ். வெல்கம் டு ஆதவ் சாகா. ஸோ பிகேஎக்ஸ்டியில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற எவ்ரி சிங்கிள் கேம்ஸ் விடாமல் எல்லா கேம்ஸையும் விளாண்டு பார்க்க போகிறோம். ஆர்கேட் மிஷின்குள்ளே இருக்கிற கேம்ஸும் இல்லாமல் ஃபோனில் கேம்ஸ் ஆப்குள்ளே இருக்கிற சில கேம்ஸும் வந்து விளாட போகிறோம். அதை நான் என்னென்னு காட்டுறேன். லோடிங் ஆகி முடிச்சு இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சிங்கிள் பார்ட்டில் முடிக்க போகிறது இல்லை, செவரல் பார்ட் வீடியோ போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து முடிக்க போகிறோம். ஸோ கேம்ஸ் விளாட்றதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை போட்டுடலாம். ஓகே, நம்ம இங்கேருந்து முதல்ல கீழே குச்சிடலாம். ஆர்கேட் மிஷின் மேலே தான் நின்றுட்டு இருந்தேன், இப்போ வந்து கீழே போயிடலாம். உள்ளே போயாச்சு. இந்த ஆர்கேட் மிஷின்குள்ளே இருக்கிற எல்லா கேம்ஸும் வெளியில் இருக்கிற எல்லா கேம்ஸும் இந்த பாட்டில் விளாடுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் உள்ளே இருக்க லெஃப்ட் சைடு உள்ளே இருக்கிற அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு விளாடுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிரேசி ரன்லேயே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருவோம். எப்போவுமே கிரேசி ரனுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா எல்லோரும் உங்களை தூக்கி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் ஷூட் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அங்கேருந்து குடிச்சிட்டு ஓடி வந்து ஏறாதீங்க, பக்கத்துலேருந்து குடிச்சிட்டு உடனே ஜம்ப் பண்ணிடுங்க. அப்போ தான் டைமிங்க்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு பாதி ரவுண்டாச்சு நம்ம வந்து ஸ்பீடாக ஓட முடியும். இந்த ஷூட் வச்சுட்டு எல்லோரும் வரனால நம்மளை எல்லோரும் பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. நம்மளால் முன்னாடி ஓட முடியல, ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஷூட்டும் இல்லை. மேபி அடுத்த பாட்டில் நம்ம வந்து ஒரு ஷூட் வாங்கலாம். என்கிட்ட காசு இருக்குது, அது 90,000 தான். என்கிட்ட 112 காசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லா முக்கால்வாசி பேர் ஷூட்டு தான் போட்டிருக்காங்க, எல்லாருமே போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளை தூக்கி அடிச்சுட்டு எப்பவுமே சென்டரில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன். இப்படியே போனால் பரவாயில்ல. 2 பேர் இருக்காங்க. இங்கே உடஞ்சிருக்கு ஆல்ரெடி. ஜஸ்ட் மிஸ்ஸு. காய்ஸ் எவனோ நம்மளை மாற்றி விட்டாங்க. இப்படி பர்கர் ஆட்ட அப்பாடா, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்துட்டேன். சரி, நம்ம எப்பவுமே பின்தாங்கி வரக்கூடாது. முன்னாடி எனர்ஜி ட்ரிங்க் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் நார்மலாக தான் ஓட முடியும். மற்றவனுங்கெல்லாம் சூட் வச்சுட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எப்படியோ வந்தாச்சு, ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்கோர் எத்தனைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கே ரிவார்ட்ஸ்க்கா வந்துடுச்சு. நம்ம ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஸ்கோர் என்னன்னு பார்த்துட்டு வெளில போயிடலாம். இப்போ நம்மளுக்கு 90 டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து வெற்றிகரமாக கிரேசி ரன்னை முடிச்சிட்டோம். 1 கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெளியில் போயிட்டு இன்னொரு கேம் பார்க்கலாம். ஒன் மினிட். இங்கே வாட்சில் ஏதோ மிஷின் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 300 rupees கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி கொஸ்ட்டும் முடிஞ்சிருக்கு, அதையும் எடுத்துடலாம். 6 diamonds அண்டு 750 rabbit coins கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஷன் ஷோக்கு போகலாமா, பெட் ப்ராடுக்கே போகலாம். ஏன்னா அது சொல்ல வரல, பெட் ப்ராடுக்கே போகலாம். ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கும். யாராவது விளாண்டுருக்காங்க? இல்லை, ப்ராக்ரஸில் யாருமே இல்லை. ஸோ நம்ம விளாட போகலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஓகே கைஸ், கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்ன கோல்டன் கலர் ஹெட்ஃபோன் போட்ட பாம்பு குட்டி. ஓகே, nothing is impossible to me. 1. இந்த நாய்க்குட்டி அழகா இருக்குல்ல. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்திருக்கு கைஸ். நான் 12 தான் அமுக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 தான் அமுக்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கேமில் நாம் தான் வின்னு, தார்மாரு. ஸோ இப்போ முதல் ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஓகே, இது ஏதோ நாய்க்குட்டி ஆட்ரு இருக்குது, அதெல்லாம் கண்டுக்கு வேணாம். நம்ம கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 வந்திருக்கு காய்ஸ். 19 தான் வந்திருக்கு. 18 நான் கவுண்ட் பண்ணப்போ 19 தான் வந்துச்சு. ஐயோ 19 நமக்கு நம்ம செகண்ட் ரவுண்டில் லூஸ் ஆகிட்டோம்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சேட் கைஸ். சரி ஓகே விடுங்க, நம்ம ஹார்ட் லெவலில் பார்த்துக்கலாம். ஹார்ட் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நின்றுட்டு இருக்கிற பெங்குவின் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 குழப்பிட்டேங்க கைஸ். வர்றதை அமுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வரணும்னே தெரியலையே. நான் பாட்டிக்கு என்னாமல் அமுத்திட்டு இருக்கேன். கரெக்டாக வரணும்னு நினைக்கிறேன். 20 அந்த மாதிரி சம்திங் தான் இருந்துச்சு. 26 இருக்குது. ஒரு நாள் 21 அமுத்திருப்பேனா? இல்லை 26 தான். ஹார்ட் லெவலில் நம்ம என்னதான் செகண்ட் லெவலில் தோற்று போனாலும் நம்ம ஹார்ட் லெவலில் வந்து சூப்பராக மாஸ் பண்ணி வின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் கேமான பெட் ப்ரேடையும் விடுங்க அந்த பெட் கேமையும் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. 1 டைமண்டுக்கு 3 டைமண்ட் இருக்க மாதிரி பிக்சர் போடுறாங்க. இப்போ வந்துட்டு பெட் ப்ரேடு செகண்ட் கேமை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபேஷன் ஸ்டாருக்கு போகலாம். தேர்ட் கேமு. எல்லாத்துக்கும் ஏன் கவுண்டிங் போடுறானுங்கன்னு தெரியல, கடுப்பாகுது. இப்போ லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கைஸ் நம்ம இந்த கேம் விளாண்டு முடிச்சோடனே நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாமா. சரி ஸோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஓகே இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட கவுண்டிங்ஸ்லாம் முடிய போகுது. ஓகே 2 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்தோடனே நம்ம வந்துட்டு ஃபேஸ் கலருக்கு போகணும். ஃபேஸ் கலர் போயிட்டு நம்ம வெள்ளையாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். போஸ் எதுவுமே வேணாம், நம்மளுக்கு இந்த போஸே போதும். ஹேர் ஸ்டைலு எதுவுமே நல்லா இல்லை. நான் எப்பவுமே ரெகுலராக ஒன்று இருக்கிற இதை எடுத்துட்டேன். நம்ம வச்சுருக்கிற ஹேர் ஸ்டைல் எங்கன்னா இதில் இருக்காது, ஏன்னா அது அப்டேட்டில் விட்டது. இது வந்து நார்மலில் இருக்கிறது. மூஞ்சி நம்ம நார்மல் மூஞ்சியே வச்சுக்குவோம். எங்கே இருக்குது? இங்கே இல்லை. இங்கே இங்கே இருக்குது. என்னது இது? என்ன நடக்குதுங்க? நான் இந்த ஃபேஸ் தானே கிளிக் பண்ணுறேன். நான் எங்கே போகிறேன்? கிளிச் ஆயிடுச்சு காய்ஸ். ஆட போங்க, வேறு மூஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த வேம்பயர் மூஞ்சி நல்லாயிருக்கும், அதை எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ ஹேர் ஸ்டைல் இது ஹெட்ஃபோன்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம். தொப்பி கிப்பி எதுவும் வேண்டாம். வேறு இடத்துக்கு போயிடலாம். இப்போ சட்டை எடுக்க போகலாம். எப்பவுமே இந்த எதுவுமே இல்லையே நல்லா அது. அங்கே ஒரு ஃபுட்பால் ஜெர்சி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை எடுத்துப்போம். எனக்கு மெஸ்ஸியே பிடிக்காது, இருந்தாலும் இதுதான் நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10 ஃபார் மெஸ்ஸியில் எப்பவுமே இந்த பேண்ட் தான் எடுப்பேன். நல்லாயிருக்கும் இது. எந்த டிஷர்ட் போட்டாலும் இந்த பேண்ட் வந்து இதுக்கு சூட் ஆகும் எதுக்குமே. ஷூ வந்துட்டு நம்ம இங்கே போக வேண்டாம். பாய் ஷூவோட கேர்ள்ஸ் ஷூ தான் கைஸ் நல்லாயிருக்கு. சாரி ஃபார் டேக்கிங் கேர்ள்ஸ் ஷூ. அங்கே மஞ்சள் கலர் ஷூ இருக்குது, அதை போய் போட்டுக்குவோம். மஞ்சள் கலர் ஷூ இங்கே இருக்குது, போய் போட்டுக்குவோம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணும். கவுண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கவுண்டிங் ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ பிக்கிங் வின்னர்ஸ்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ரூஹி. என்னது இது? நல்லாவே இல்லை. அதுவும் இல்லாமல் நாக்க வேலை வெளியில் போட்டிருக்கான். உனக்கு ஒரு 2 ஸ்டார் தருவேன். இல்லை 1 ஸ்டார் தான் தருவேன். அடுத்து யார்? யுவர் டர்ன் கைஸ். இப்போ நம்ம தான். டேய் எவனாவது 5 ஸ்டார் கொடுக்கல, மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சுருவேன். 5 ஸ்டார் எவன் கொடுக்கல, வெளில வந்து பார்த்துக்கிறேன்டா. எல்லோரும் 5 ஸ்டார் போட்டு விடு. போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். போடலன்னா தான் இல்லை. ஹாப்பி வேஸ்புன்னு என்ன அது? இது நான்லாம் 1 ஸ்டார் கூட கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் ஸ்டாரே இல்லை. மேலே டிஷர்ட்டை மட்டும் போட்டு ஃபேஸ் கலர் கூட மாற்றாமல் அப்படியே வந்திருக்கான். இவெல்லாம் என்னத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாமல். நெக்ஸ்ட் யார்? பிளேயர் லெஃப்ட். இந்த கேம் விளாண்டுருக்கும் போதே நடுவில் வெளில போயிட்டான் கரெக்டாக. ஸோ அதனால் எதுவுமே காமிக்காமல் இல்லை, ரோபோட் மூவ்மெண்ட் என்னாண்ட வந்திருக்கான். இவனுக்கு யார் இது கொடுப்பா? ஸ்டார் கொடுப்பா. நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்லி சீட். இவன் செம்மையாக இருக்கான். இவனுக்கு வந்துட்டு நான் வந்து 4 ஸ்டார் தருவேன்.
ஃப்ரெண்ட்லி சீட்டா சூப்பராக இருக்கடா நீ எத்தனாவது லெவலு? 6வது லெவலு. 6வது லெவல் வந்துட்டு இவ்வளோ விளாட்றான். நம்மளே வந்துட்டு 10வது லெவலு. இவனுக்கு மட்டும் எங்கேருந்து இவ்வளோ சூப்பரான ட்ரெஸ். பிக்கிங் வின்னர்ஸ்னு வந்துருச்சு. எப்படியாவது நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும். வெயிட் பண்ண எவ்வளோ நேரம்டா. ஓ நாம தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. அப்படி பயந்துட்டானுங்களா? திட்டிடுவேன்னு சொன்னேன், பயந்துட்டானுங்க. கீருக்கு பசங்க. சரி அவ்வளோ எங்கே வெளில போக முடியுமா? ஸோ இப்போ நம்ம ரிவார்டு வாங்கிட்டு அடுத்த கேம் போயிடுவோம். கார் கேமு. அடுத்த கேம் கார் கேமு. கார் கேம் முடிச்சோடனே ஃப்ளாப்பி பேர்டு. அது வரைக்கும் தான் இந்த பாட்டில். டக்குன்னுடா. இப்போ வெளில வந்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக கார் கேம் போயிடலாம். எங்கே இருக்குதா? அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்டில் ரைட் சைடில் இருக்கிற கேம்ஸ்லாம் விளாண்டு பார்க்கலாம். கார் கேம் முதல்ல விளாடுவோம். கார் கேம் வந்து எனக்கு ஈஸி, உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஓரா போசரணும். இந்த ஆரஞ்சு தான் இருக்கிறதுலே டேஞ்சரு. ஆனால் அவன் கூட நம்மளெல்லாம் கருடாக வரனால எந்த சைடு போனாலும் வந்து இடிச்சு போடுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மளோட தம்பி வராப்புல. நம்ம டார்க் க்ரீனு, அவர் வந்து லைட் க்ரீனு. ப்ளூ 2 சைடு வரானுங்க. டயரில் இடித்தா கூட அவுட் ஆகி போடுறோம். அதுதான் எனக்கு இருக்கிறதுலே கடுப்பாகும் இந்த கேமில். வேறு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்ச கேம் இருக்கிறதுலையே. அடுத்த பாட்டில் ஒரு மாசான கேம் விளாட போகிறோங்க. என்னென்னா மான்ஸ்டர் லேபு வெளில இருக்குது. ஒரு பெரிய சைஸ் ரக்கூன் வந்துட்டு நம்மளெல்லாம் பிடிக்கும். அது என்னென்னு நான் அடுத்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு சூப்பரான கேமு. நம்ம எல்லாம் இந்த பார்த்தீங்களா எந்த சைடு போனாலும் வர ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா அடிச்சிருப்பான். இதுதான் பிடிக்கவே பிடிக்காது. எந்த சைடு போனாலும் வருவானுங்க. இவனை விட இந்த பர்பிள் பார்த்தீங்களா நம்ம கூட வரும். இந்த ஆரஞ்சுக்கும் மேலே ஆரஞ்சு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், ரெட் கலர். அவன் வந்தான்னா சோழியே முடிச்சு விட்ருவான். இதான் வந்துட்டான். வாயஸ் மூடில் வந்துட்டான். பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆனேன். போன தடவை ஆரஞ்சு என்ன ஸ்பீடு பார்த்தீங்களா? எல்லோ ஐயோ டயர்லேயே அடிச்சுது. சரி ஓகே, நம்ம கார் ரேஸை வந்து ஒரு கேம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருங்க, வாட்சில் ஏதோ கொஸ்ட்டு இதாக இருக்குது. 300 ருபீஸ் கிடச்சிருக்கு. காசு சம்பாதிச்சிட்டே இருக்கணும். அதிகம் பணக்காரன் என்னமோ. சரி இப்போ நம்ம ஃப்ளாப்பி பேர்டு கேமுக்கு போயிடலாம். எந்த சைடு போனாலும் ஒரே மேப் தான் கொடுக்குறானுங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. ஓகே, இந்த பறக்க தெரியாத பறவை யார் கூட்டிலேருந்து துரத்தி விட்டான்னு தெரில. பறக்க தெரியலன்னா போய் கமெண்ட் படுக்கணும். வந்துடுறது பறக்கிறது இருக்கிறதுன்னு. அந்த இடத்துல டப்பாலாம் போயிட்டுருக்கு. இந்த ரூட்டில் போய் பறந்துட்டுருக்கு. கிராவிட்டி இல்லாத ரூட்டாக இருக்கும் போல். என்றைக்கு எல்லாமே நீங்கள் நல்லா விளாட்றீங்க. ஏன்னா முன்னாலாம் 50 ஸ்கோரு மேலே தெரியுதா? நான் முன்னால் 39லேயே அவுட் ஆயிடுவேன். இப்போது நல்லா விளாட்றேன். வீடியோ இருக்கிறதுனால தெரில. மேலே போச்சுன்னா தான் பயமாக இருக்குது. முனியில் பட்டாவே தாடை உடஞ்சி போயிடுது குட்டி பறவை. ஜஸ்ட் மிஸ்ஸில் இப்போ எஸ்கேப். பார்த்தீங்களா, அது பயம் மாறிடுச்சு. இதுதான் கொஞ்சம் டென்ஷனான ரவுண்டு. ஏன்னா ஒரு இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கண்ட்ரோல் தாடை உடச்சிக்கிட்டான். சரி காய்ஸ், இப்போவே வீடியோ வந்துட்டு 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்துட்டு வெளியில் இருக்கிற மான்ஸ்டர் லேப், அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கேம் எல்லாத்தையுமே விளாட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய்.